நாம் இன்றைக்கி நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான மஷ்ரூம் சூப் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பூன் கறி மசாலாத்தூள், கடையில் விற்கும் இல்லையா கறி மசாலாத்தூள், அது ஒரு ஸ்பூன். அடுத்தது ஒரு ஸ்பூன் தனியா தூள். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் அதில் சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கு அடுத்தது 2 சொம்பளவு தண்ணி நான் அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா வத்துற வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகுத்தூள். நல்லா கொதிக்கட்டும். அது நமக்கு நல்லா கட்டியாக வேணும் இல்லையா, அதுக்கு நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடலாம். நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். நல்லா டேஸ்டியான மஷ்ரூம் சூப் ரெடி.